உபவாசத்தை ஆண்டவர் பேசுறாரா? இல்ல, ஆண்டவர் டெய்லி பேசிட்டு தான் இருக்கிறார். ஆனா இப்ப என்னன்னா, ஆவியானவர் கம்யூனிகேட் பண்றது உங்க ஆவிட்ட, உங்க பாடிட்ட இல்ல. ஆனா இந்த ஆவியில ஆவியானவர் பேசுகிறதை உங்களுடைய ஆவி மனிதன் கேட்க கூடாதபடிக்கு இந்த மாம்சத்துல சில சமயம் அது ரொம்ப லவுடா இருக்கு. மாம்சம் போடுற கூச்சல்ல ஆவியானவர் பேசுறத உங்க ஆவியால பிக்கப் பண்ண முடியல. ஆவியானவர் வந்துட்டு இல்ல, நீ இந்த சாய்ஸ் தான் பண்ணணும், இந்த முடிவு தான் நீ எடுக்கணும், இந்த பிசினஸ் தான் நீ ஆரம்பிக்கணும். ஆனா மாம்சம் எப்படி தெரியுமா பேசிட்டு இருக்கு? அப்படிலாம் இல்ல, நீ இதான் பண்ணணும், அந்த டைரக்ஷன் வா, இப்படியா அப்படினா மாம்சம் கத்தல. அது போடுற கூச்சல்ல ஆவியானவர் உங்கள்ட்ட பேசுறது உங்க ஆவியில கேட்க மாட்டேங்க. நீங்க உபவாசம் பண்ணும்போது இந்த மாம்சத்தின் சத்தம் எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகுது. உங்க மாம்சம் அப்படியே கட்டுக்குள்ள கொண்டு வரப்படுது. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் பேசுறத உங்களால கேட்க முடியுது. ஆனா நீங்க என்ன நினைச்சீங்க? ஃபாஸ்டிங் பண்ணனால ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப கிளியரா பேசினார் பிரதர். ஃபாஸ்டிங்ல ஆண்டவர் நீங்க ஃபாஸ்டிங் பண்ணனால கிளியரா பேசல. அவர் எப்பயுமே பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அவர் பேசுறத கேட்க கூடாதபடிக்கு இந்த மாம்சம் ரொம்ப லவுடா இருக்கு சில சமயம்.